தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 10ஆம் வாரம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இந்த நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மோக பாவம் விபச்சாரத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே மிக மிக தெரிந்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்னது? கொலை அப்படிங்கிற பாவம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய பாவம் எது? அடுத்தபடியாக இல்லை, கொலையை விடவே இது மிகப்பெரிய பாவம். ஓகேங்களா? என்னது? விபச்சாரம் செய்தல். ஓகேங்களா? விபச்சாரம் செய்தல் அப்படிங்கிறது இப்போ பயங்கரமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது எது விபச்சாரம், எது என்ன இதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? திருமணத்திற்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும் இணைந்து செய்ய வேண்டிய விஷயங்கள், கணவன் மனைவியோடு செய்ய வேண்டிய விஷயங்கள், அது எல்லாமே இப்போ தப்பாக ஏதேதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதேதோ ஒரு உறவு வைத்து கொண்டு பல தரவுகள் செஞ்சுட்டு அதனால் எவ்வளவோ மனக்காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு, யாரோ செய்கிற தவறில் அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய இளமை வயதிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருப்போம். இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம். நமது நண்பர்களுக்கு நடந்தது, நம்ம உறவினர்களுக்கு நடந்தது, நம்ம சுற்று வட்டாரத்தில் நடக்கிறது, செய்திகளில் நம்ம வாசிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த காமம் அப்படிங்கிற இந்த விபச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்னால பல ஆபத்துகள் உண்டு. ஓகேங்களா? அந்த காலத்தில் அவ்வளவோ அறிவு இல்லாத காலத்தில் தவறுகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏசப்பாவை பற்றி இப்போ உலகம் ஃபுல்லாக இப்போ எல்லாத்துட்டையுமே கையில் பைபிள் இருக்குது. எல்லாரோட வீட்லேயுமே பைபிள் இருக்குது. எல்லாரோட ஃபோன்லேயுமே பைபிள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இறை வசனங்கள் எல்லாரையும் ரீச் ஆகிடுச்சு. இது தெரிஞ்ச பின்னாடியும் நாம் அதே தவறு பண்ணோம் அப்படின்னா நமக்கு தண்டனை எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அதுக்கு தான் ஏசப்பா அழகாக சொல்கிறாரு, உன்னை ஏதாவது ஒரு உறுப்பு, உடம்புல இருக்கிற உறுப்பு பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி எரிஞ்சிரு. ஏன்னா அது இருந்து நீ பாவம் செஞ்சு நரகத்துக்கு போய் சாவறதுக்கு அது இல்லாமல் நீ பூமியில் வாழ்ந்துட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போகிறது நல்லது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதை நம்மளால் வெட்ட முடியாது. ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ போகிறோம். ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இருக்கிற வாழ்க்கை காலகட்டத்தில் சாத்தான் நம்மளை சோதிப்பான். கடவுளை நோக்கி நம்ம டெய்லி ஜபத்தோடு இடைவிடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். இந்த விபச்சாரத்தில் ஈடுபடாமல், கடவுளுக்கு எதிராக நடக்காமல் நாம் கடவுளுக்கு பிடித்த மாதிரி வாழ முடியும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.